ஐயோ இந்த கிளவி தொல்லை தாங்கவே முடியலையே. இந்த வீடியோல ஒரு மிஸ்டேக் இருக்கு. டே 26 மண்டே. என்ன ஏஞ்சதோ லேப்டாப் வச்சு உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? இப்பதான் வீடியோ ரஃப் கட் பண்றேன். இனிமே தான் ஸ்கிரிப்ட் அடிக்கணும். நைட் ரூம்லயே காய போட்டேன். ஈரமா தான் இருக்கு. 2 டேஸாவே இந்த துணி ஈரமா தான் இருக்கு. என்ன இப்படி நாறுது? சென்னையில இப்பதான் ஏதோ கொஞ்சம் சன் வருது. கேப்ல காய போட்டதான் உண்டு. சின்ன வயசுல ரிபப்ளிக் டேனா ஸ்கூல்லாம் போய் பாக்கெட்ல கொடிலாம் குத்தி பாட்டுலாம் பாடி கொடிலாம் ஏத்துவோம். தாயின் மணி கொடி தாயின் மணி கொடி சொல்லுது ஜெய். சாக்லேட்லாம் தருவாங்க. அதுக்காகவே போவேன். கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு. என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே, முட்டாயா? ஆனா இப்போ என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆயா இருக்கும். எப்பவுமே கத்தினே இருக்கும். இந்த வீடியோல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ப்ரோ அந்த கேள்வி வேற கத்தினே இருக்கு ப்ரோ. நான் எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. இதை போய் நான் சொல்ல முடியாது ப்ரோ. சொன்னா அப்ப நம்மள சண்டை போடும் ப்ரோ. நீங்க தான் நைட்டு கத்தினே எப்படியும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வாய்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ரூம்ல யாரோ வாங்கி வச்சிருந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை புடிச்சிட்டு எடிட் பண்ணலாம்னு உட்காந்துட்டேன். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். कितना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர். बॉयज கிளம்பலாம். 11:40 தான் எடிட்டே ஸ்டார்ட் பண்ண போறேன். 12:30 ஆயிடுச்சு. எல்லாரும் அலர்ட்டா இருங்க. கீப் சர்ச்சிங். 1:40 ஆயிடுச்சா? இன்னும் कितना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர். 2:40 ஆயிடுச்சா? எனக்கு சூச்சு வந்துச்சு. 2 किलोमीटर னே போயிட்டே இருக்கேயா. இன்னும் कितना किलोमीटर? 2 கிலோமீட்டர். 3 ஆயிடுச்சா? சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரேக். எவ்வளவு தூரம் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. 4:50 ஆயிடுச்சா? எடிட் முடிஞ்சிச்சு. ஊர் வந்துருச்சு. வாங்க வாங்க. நெக்ஸ்ட் தேவையான இடத்துல டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். அப்புறம் ஃபுல்லா கலர் பண்ணோம். 5:20 ஆச்சா? ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? ஏதோ ஒரு தைரியத்துல டீமை கூட்டிட்டு வந்துட்டேன். வீடியோ ரெண்டர் போட்டேன். மேல மழை வர போகுது. இப்பயும் துணி எடுக்கலாம் அவ்வளவுதான். மாடியிலேயே துணியை மடிச்சிட்டேன். இல்ல மடிக்க மாட்டேன். கொஞ்சமா சோம்பேறி. வீடியோஸ் அப்லோட் போட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம். நாளைக்கு ஆபீஸ் போகணும். இன்னைக்கு என்னவா? நாளைய வெற்றிக்கு இன்றே தொடங்கி வையுங்கள். ஒரு பட்டையை போட்டு உட்காந்துட்டேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம். வட்டா மாமி.